டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்து என் குழந்தைக்கு டிசப்பாயின்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரில, எல்லாத்தையும் அவள் டு த ஹார்ட் எடுத்துக்கிறா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படின்னா எமோஷ்னல் அவேர்னஸ் தான் நான் வந்து கான்ஷியஸ் பேரண்டிங்கில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. பேரண்ட்ஸுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த எமோஷ்னல் அவேர்னஸ் வருதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வந்து கிட்ஸுக்கு அந்த எமோஷ்னல் அவேர்னஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைல்டுக்கு டிசப்பாயின்மெண்ட்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுனா என்ன, ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் இதை தான் அந்த பேரண்ட்டையும் கேட்டேன். அந்த பேரண்ட்டுக்கு ஆக்சுவலாக என்ன பதில் சொல்லனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி எமோஷ்னல் அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வரணுங்கிறது சொல்லி கொடுத்தேன். நீங்கள் வந்து வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, இப்போ திடீர்னு வந்து போக முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன ஸ்டோரி சொல்லிக்குவீங்க? நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நான் ரொம்ப அன்லக்கி, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ் வந்து நிறைய பேர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இட்ஸ் நெகட்டிவ் செல்ஃப் டாக். கரெக்டாக இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்ன ஆகும்னா, அது என்ன சொல்கிறது, வித் டைம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அதே செல்ஃப் டாக் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது ரீஅஃபர்ம் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அஃபர்மேஷன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ குழந்தைக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாமா? இது வந்து நம்ம சைல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் நம்ம கேட்டோமோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து உள்ள செல்ஃப் டாக் ஓடிட்டே இருக்கும். ஸோ கான்ஷியஸ் பேரண்டிங்கில் அந்த செல்ஃப் டாக் எல்லாத்தையுமே மாற்றணும். அதுக்கு டைம் ஆகும். பட் அது வந்து அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குழந்தைக்கு நம்ம அந்த செல்ஃப் டாக்கை கொடுக்காத மாதிரி அவாய்ட் பண்ணலாம். இப்போ குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க, கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை டிசப்பாயிண்ட் ஆயிரும். பட் நமக்கு கிளாரிட்டி இருக்கணும், நம்ம ஏன் ஐஸ்கிரீம் கொடுக்கலன்னு. அந்த குழந்தை செகண்ட் டைம் கேட்டு கொடுக்கலையா, இல்லைனா வந்து கோல்டு வந்துடும்னு கொடுக்கலையா, அதாவது நம்ம எப்போ எஸ் சொல்கிறோம் எப்போ நோ சொல்கிறோம் குழந்தைக்குன்னு தெரியணும். அப்போதான் நமக்கு அந்த கிளாரிட்டி வரும்போது அந்த கிளாரிட்டியை நம்ம வந்து கான்ஷியஸாக குழந்தைகிட்ட ஷேர் பண்ணும் போது குழந்தை புரிஞ்சுக்கும், கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு வந்து நமக்கு அந்த கனெக்ஷன் பில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய அந்த அவேர்னஸ், எமோஷ்னல், நம்ம என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், டிசப்பாயின்மெண்ட்னா நம்ம மைண்டில் என்ன செல்ஃப் டாக் ஓடிட்டுருக்கு, இப்போ குழந்தை ஏதாவது சொல்கிறது கேட்கலன்னா நமக்கு என்ன செல்ஃப் டாக் போயிட்டுருக்கு, இதுதான் நாங்கள் வந்து கான்ஷியஸ் பேரண்டிங் கோர்ஸில் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா இது வந்து நீங்கள் எவ்வளோ தான் நான் சொல்கிறத கேட்டாலும் நீங்கள் எப்போ உங்கள் இன்னர் வேர்ல்டில் போய் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த அவேர்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கோர்ஸில் சேரலாம், சேர்ந்து இதெல்லாம் வந்து அவேர்னஸ் வர 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 உங்கள் குழந்தை கூட நல்லா கனெக்ட் பண்ணலாம்.